ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு கார் காய் தமிழன். இன்னைக்கு வந்து கார் பேட்டரி பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோ பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே விவர்ஸ், மலேசியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பிராண்ட் இருக்குது. லைக் செஞ்சுரி, வர்த்தா, ஜிபி, யுவாசா, எமரன், யோகோஹாமா, பெனசோனிக் இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இவ்வளோ பிராண்ட் இருந்தாலும் எந்த பிராண்ட் வந்து நம்மளுக்கு பொருத்தமான பிராண்ட், ஸோ என்ன மாதிரி பேட்டரி வந்து நம்ம காருக்கு தேவையான பேட்டரி, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓகே, பேட்டரி டைப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு விதமான ஒரு பேட்டரி டைப் இருக்குது. ஒன்று வந்து வெட் டைப் பேட்டரி, இன்னொன்று வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி இல்லைனா ட்ரை பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெட் டைப் பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 80s 90sலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பேட்டரி. அப்போ உள்ள ஜப்பனீஸ் கார் எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா காருக்கும் வந்து இந்த வெட் டைப் பேட்டரி தான் இருக்கும். ஸோ இந்த பேட்டரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ஊற்றணும். ஸோ இந்த பேட்டரியில் வந்து ஒரு வாட்டர் லெவல் இருக்கும், லோ லெவல் அண்ட் ஹை லெவல். ஸோ எப்போதுமே வந்து பேட்டரி தண்ணி வந்து ஹை லெவலில் தான் இருக்கும். அது லோ லெவலுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பேட்டரி வாட்டர் வாங்கி நீங்கள் டாப் அப் பண்ணணும். ஸோ இது வந்து 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பேட்டரி உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் உழைக்கும். இன்கேஸ் வந்து லோ லெவலுக்கு கீழே போயிடுச்சு, நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க, டாப் அப் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னாக்க அந்த பேட்டரி வந்து கெட்டு போயிடும். ஸோ அது எப்படி கெட்டு போகணும், உடனே கெட்டு போகுது. அதோட சார்ஜிங் லெவல் வந்து குறைஞ்சி அப்புறம் என்ன பண்ணும், நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி தொப்பா பண்ணி மெயின்டைன் பண்ணாலும் அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகாது, எனக்கு கடைசியில் கெட்டு போயிடும். நீங்கள் வேறு பேட்டரி மாற்றணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி. ஸோ பேரே வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அதனால் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பேட்டரியில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுற வேலைலாம் கிடையாது. இந்த பேட்டரி வந்து உள்ளுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி மேலெல்லாம் சீல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பேட்டரி எப்படின்னாக்கா நீங்கள் பாய்க்கிற அளவுக்கு பாய்க்கலாம், கெட்டு போனோன்னே இன்னொரு பேட்டரி மாற்றிட வேண்டியதான். ஸோ ரொம்ப ஈஸி, நீங்கள் எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸ் இன்னும் தேவைப்படாது. அந்த பேட்டரியில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ அந்த இண்டிகேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேட்டரி கெட்டு போச்சா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் பாருங்கள், ஒரு ரெட் கலரில் வந்துருச்சுன்னா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதே க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அந்த பேட்டரி வந்து ஸ்டீல் ஓகேன்னு அர்த்தம். பட் இது 100% நம்ப முடியாது. சில பேட்டரி வந்து கெட்டு போயிடும், பட் க்ரீன் கலர் தான் காமிக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கலாம். எப்படியா இருந்தாலும் உங்கள் பேட்டரி கெட்டு போச்சா இல்லை நல்லா இருக்கான்றது நீங்கள் பேட்டரி ஷாப்போ டயர் ஷாப் போயிட்டு அங்கே மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் செக் பண்ணால் தான் உங்கள் பேட்டரியோட சார்ஜிங் நல்லா இருக்கா, பேட்டரி நல்லா இருக்கா இல்லை கெட்டு போச்சான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே விவர்ஸ், அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட சைஸு. ஸோ இந்த பேட்டரியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் இருக்குது. எல்லா காருக்கும் ஒரே சைஸ் பேட்டரி பாய்க்க மாட்டாங்க. ஏன்னா கார் வந்து நிறைய செக்மெண்ட் இருக்குது. காரோட எலக்ட்ரிக்கல் வந்து ஒரு காருக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அடிஷ்னல் எலக்ட்ரிக்கல் உள்ள கார், சேஃப்டி சென்சர் அதெல்லாம் வந்து நிறையா இருக்கிற காருக்கு வந்து அதோட பேட்டரி சைஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒரு பேசிக்கான கார், ஒரு ஏ செக்மெண்ட் ஒரு பேசிக்கான கார்னா அதோட பேட்டரி வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இதோட சைஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஷியன் காருக்கு எல்லாமே வந்து ஜின் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, JIN ஜின். இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பனீஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த சைஸ் பிரகாரம் தான் வந்து ஏஷியன் காருக்கு, மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் காருக்கு, ஜப்பனீஸ் காருக்குலாம் வந்துட்டு பேட்டரி சைஸ் இருக்கும். இது யூரோப்பியன் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து GIN, ஜெர்மன் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த சைஸில் தான் வந்து பேட்டரி வந்து யூரோப்பியன் காருக்குலாம் வரும். இப்போ மெர்சிடிஸ் பென்ஸ், BMW இந்த மாதிரி கார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பேட்டரி சைஸ் வந்து வேறு. ஸோ இதை தாண்டி இன்னொரு சைஸ் இருக்குது, அது வந்து DIN, டின் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் சைஸ் தான். ஆனால் டின் சைஸ் வந்து எல்லா காருக்கும் இருக்காது, ஒன்லி ஃபியூ கார்ஸ்க்கு தான் இருக்குது. ஏன்னா டின் சைஸில் ரொம்ப சைஸ் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியா காரில் நீங்கள் டின் சைஸ் பார்க்குறீங்கன்னா பர்சோனா, பழைய பர்சோனா எலிகன்ஸ் இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா டின் சைஸ் பாய்க்கும். இப்போ லேட்டஸ்ட் X70 X50 கூட டின் சைஸ் பாய்க்கும். ஸோ இந்த கார் தவிர்த்து மற்ற கார் சாகா அப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஜீன் சைஸ் தான் பாய்ப்பாங்க. அதாவது ஜப்பனீஸ் இண்டஸ்ட்ரியல் சைஸ் பேட்டரி தான் பாய்ப்பாங்க. ஓகே விவர்ஸ், பேட்டரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ஒன்று எலக்ட்ரிக்கல், அதாவது இந்த காரோட எலக்ட்ரிக்கல், காரோட இன்ஜின். பெரிய கார்னா பேட்டரி கொஞ்சம் பெரிய சைஸ் பாய்க்கும், ஏன்னா ரொம்ப எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்கும் அந்த காடியில், இதெல்லாம் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க இன்ஜின் பேல் உள்ள ஸ்பேஸ். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் இந்த இன்ஜின் பேல் இருக்குன்னு பொறுத்து தான் வந்து இந்த பேட்டரி சைஸ் இருக்கும். சில காருக்கு வந்து பேட்டரி ஸ்பேஸ் குறவாக இருந்தாக்க சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், உயரமாக இருக்கும் பேட்டரி. சில இடத்த காருக்கு வந்து இடம் பெருசாக இருந்தாக்க அகலமான பேட்டரி பாய்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காருக்கும் வந்து இந்த பேட்டரி சைஸ் வந்து வித்தியாசப்படும். ஓகே வியூவர்ஸ், பேட்டரியோட சைஸ் வந்து இந்த பேட்டரி கோட் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்கள் கார் வந்து என்ன பேட்டரி கோட் பாய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பனீஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் உள்ள பேட்டரிக்கெலாம் வந்து இந்த கோடு இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 65B45L அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த A வந்து 65, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனா கெப்பாசிட்டி. ஸோ இந்த நம்பர் வந்து அதிகமாக இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி இல்லைனா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்.
ரெண்டாவது பி பார்த்தீங்கன்னாக்க பி வந்து இந்த பேட்டரியோட சைஸ். ஸோ ஏபிசிடின்னு சைஸ் இருக்கு. ஸோ இது வந்து பி சைஸ் பேட்டரி. சி சைஸ் வந்து இந்த பேட்டரியோட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏ வந்து இன்னும் சின்னதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 45 அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த 45 பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட நீளம், அதாவது பேட்டரி எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட சைஸ் வந்து சென்டிமீட்டரில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியோட நீளம் பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் எல். இந்த எல் வந்து எல் இருக்கும், ஆரும் இருக்கும். எல்னா வந்து லெஃப்ட். ஸோ இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து லெஃப்ட் சைடு இருக்கு. இதே ஆர் போட்டுருந்துச்சுன்னா அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ரைட் சைடு இருக்குன்னு அர்த்தம். ஓகே வியூவர்ஸ், அடுத்து வந்து கார் பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு 3 விஷயம் இங்கே இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கோல்ட் கிராங்கிங் எம் சிசிஏ, ரெண்டாவது வந்து ரிசர்வ் கெப்பாசிட்டி, மூணாவது வந்து எம் per hours அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எம் ஹவர்ஸ் அப்படின்னு. ஸோ சிசிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு பேட்டரியோட கிராங்கிங் எபிலிட்டி, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது. பேட்டரி வந்து குளுமையான நிலைமையில் இருக்கும் பொழுது, சரிங்களா, ரொம்ப குளுமையாக இருக்கும்போது நீங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுது, எத்தனை எம்மில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்மை வந்து குறிப்பிடுது. ஸோ இது ஹையாக இருந்துச்சுன்னா உங்கள் பேட்டரி வந்து கிராங்கிங் ஸ்பீட் வந்து நல்லாயிருக்கும், அதாவது கார் வந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பேச்சுவார்த்தையில் சொன்னோம் அப்படின்னாக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் கெப்பாசிட்டி. ரிசர்வ் கெப்பாசிட்டி அப்படின்னாக்க ஒரு பேட்டரினால எவ்வளோ பவர் வந்து கேஷ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை டிஸ்சார்ஜ் பண்ணுறது வந்து எவ்வளோ சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் பண்ணுது அப்படின்னு. ஸோ இது வந்து 25 ஆம்ல வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிச்சுன்னா எத்தனை நிமிஷம் அந்த பேட்டரி தாங்கும், பேட்டரி வீக் ஆகிறதுக்கு முன்னுக்கு அப்படின்றது. ஸோ இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பேட்டரி வந்து ஸ்லோவாக டிஸ்சார்ஜ் ஆச்சு அப்படின்னாக்க அந்த பேட்டரிக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி இருக்குது, அது வந்து பவர் நல்லா சேவ் பண்ணி வைக்குது. அதே சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அந்த பேட்டரி வந்து ரொம்ப எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எம் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியை வந்து தொடர்ந்து ஒரு 20 மணி நேரத்துக்கு பாய்க்கும் பொழுது அந்த எவ்வளோ பவர் வந்து டெலிவரி பண்ணும் அப்படின்னு தான், எத்தனை எம் பவர் டெலிவரி பண்ணும் அப்படின்றத கணக்கு பண்ணுறது தான் இந்த எம் ஹவர்ஸ். ஸோ இது 3 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப பேர் வந்து இதை கவனிக்க மாட்டாங்க. ஸோ சில பேட்டரி வந்து பாருங்க, இதே சைஸ் பேட்டரிங்க இந்த பிராண்டில் வந்து ஒரு ஏ பிராண்டில் வந்து விலை கூட இருக்குது, பி பிராண்ட் வந்து விலை கூட இருக்குது அப்படின்னாக்க ஏன் ஏ பிராண்ட் வந்து சீப்பாக கொடுக்குறாங்க, பி பிராண்ட் வந்து விலை கூட வைக்கிறாங்கன்றது இந்த விஷயத்தை பொறுத்து தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா, இந்த 3ஐயும் செக் பண்ணீங்கன்னா 2 பிராண்டும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஒரு பேட்டரி பாருங்க, சேம் சைஸ் பேட்டரி, ஒரு பேட்டரி விலை கூட ஒரு பேட்டரி விலை குறைவு அப்படின்னு சொல்லி நம்ம சில சமயத்தில் சண்டை போடுவோம். சாட்டிஸ்ஃபையாக இருக்காது நம்மளுக்கு, என்ன ரொம்ப விலை கூட கொடுத்து வாங்கிட்டோமோ அதே சைஸ் பேட்டரின்னு. பட் இந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகே வியூவர்ஸ், அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து இஎஃப்பி பேட்டரி அண்ட் ஏஜிஎம் பேட்டரி, 2 டைப்ஸ் ஆஃப் பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நார்மல் கார் இருக்குல்ல, இப்போ நான் இதுக்கு முன்னுக்கு சொன்னது எல்லாமே இந்த நார்மல் காரோட பேட்டரி. பட் இந்த பேட்டரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் டெக்னாலஜி உள்ள கார்களுக்கு மட்டும். அது ஸ்டார்ட் ஸ்டாப் டெக்னாலஜி என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கார் டிராஃபிக்ல இல்லையோ இல்லை எங்கேயோ ரொம்ப நேரம் நிற்கும் போது இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்கும். அப்புறம் நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டீங்கன்னா கார் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து ஃபியூல் சேஃப்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜி பாய்க்கிற காருக்குலாம் வந்து நீங்கள் நார்மல் பேட்டரி வந்து யூஸ் பண்ண முடியாது. இஎஃப்பி பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மல் பேட்டரி தான், ஆனால் அதில் இஎஃப்பி டெக்னாலஜி இருக்கும். அந்த பேட்டரி தான் நீங்கள் பாய்க்க முடியும். ஏன்னா அந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஃப்ளட் பேட்டரி, இஎஃப்பினா அதோட அர்த்தம். ஸோ இந்த பேட்டரி தான் வந்து அந்த ஸ்டார்ட் ஸ்டாப் ஐடலிங்க்கு வந்து சரியான ஒரு பேட்டரி. நீங்கள் இந்த மாதிரி காருக்கு வந்து நார்மல் பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்கள் பேட்டரி வந்து ரொம்ப நாள் தாங்காது. ஏஜிஎம் பேட்டரி பார்த்தீங்கன்னா அதே ஸ்டார்ட் ஸ்டாப் டெக்னாலஜி உள்ள காருக்கு தான், ஆனால் இது வந்து யூரோப்பியன் கார்ஸ், அதாவது ரொம்ப ஹைடெக்கான காருக்கு வந்து ஏஜிஎம் பேட்டரி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட பவர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால, நிறைய டெக்னாலஜி இருக்கிறதுனால அந்த காரில் ஏஜிஎம் பேட்டரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இஎஃப்பி வந்து என்ட்ரி லெவல் அப்படின்னாக்க இந்த ஏஜிஎம் வந்து ரொம்ப ஹைஸ்பெக்கான ஒரு பேட்டரி. விலை பார்த்தீங்கன்னாக்க இஎஃப்பி பேட்டரி வந்து நார்மல் பேட்டரியோட ஒரு 15-20% 20 விழுக்காடு அதிகமாக இருக்கும். ஆனால் ஏஜிஎம் பேட்டரி பார்த்தீங்கன்னா நார்மல் பேட்டரியோட அதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா 3-4 மடங்கு வரைக்கும் விலை வித்தியாசப்படும். ஸோ இது வந்து ரொம்ப ஹைஸ்பெக்கான ஒரு பேட்டரி ஏஜிஎம் பேட்டரி. அண்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் டெக்னாலஜி உள்ள காருக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, யூரோப்பியன் காருக்கு. ஓகே வியூவர்ஸ், நான் பேட்டரியை பற்றி எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து உங்கள் காரோட பேட்டரி என்ன சைஸு, என்ன ஸ்பெக்கு என்பது ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு ஈஸியாக தெரியணும் அப்படின்னாக்கா, இல்லை நான் இதுக்கு முன்னுக்கு என்னோட ஒரிஜினல் சைஸ் வேறு நான் மாற்றிட்டேன்,
இல்லை ஒரிஜினல் ஸ்பெக் வேற, இப்போ நான் வேற பேட்டரி போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் காரோட சர்வீஸ் மேனுவல் இருக்குல்ல, அந்த புக்லெட் அதை எடுத்து பாருங்க. உங்கள் காருக்கு என்ன பேட்டரி, ஒரிஜினல் பேட்டரி என்ன சைஸ் என்ன ஸ்பெக்ன்றது அதில் இருக்கும். நீங்கள் அந்த பேட்டரி வாங்கி அடுத்த தடவை நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை அடுத்த ஃபியூச்சரில் நீங்கள் அதை ஒரிஜினல் ஸ்பெக்கே மாற்றிக்கலாம். ரெண்டாவது வந்து கூகுளில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கார் மாடல் போட்டு என்ன பேட்டரி என் காருக்கு அப்படின்னு நீங்கள் தட்டிங்கன்னா உங்கள் மாடல் வந்து அங்கே வந்துடும். ஸோ அடுத்த நீங்கள் பேட்டரி வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போலாம் ரொம்ப பேர் வந்து ஆன்லைனில் பேட்டரி வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஆன்லைன் நீங்கள் வாங்கும்போது நீங்களே சொந்தமாக என்ன ஸ்பெக் பேட்டரி என்ன சைஸ் பேட்டரின்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ நார்மலாக இப்போ லேட்டஸ்ட் கூட மிந்தி வந்து பார்த்தீங்கன்னா NS70, NS60, NS40 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் DIN55, DIN66 இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோட்லாம் மாற்றிட்டாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 42BL, 19L இந்த மாதிரி கோட்லாம் இருக்குது. 60B, 20L அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உங்கள் பேட்டரியில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வினா என்ன பிராண்ட் பேட்டரி வாங்கலாம், இது நல்ல பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஈஸியான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது என்னன்னாக்க, எந்த பிராண்ட் வந்து வாரண்டி ரொம்ப நாள் கொடுக்குறாங்களோ அது நல்ல குவாலிட்டியான பேட்டரி. ஏன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாள் வாரண்டி கொடுக்குறாங்கன்னா அது கண்டிப்பாக தரமான ப்ராடக்டாக தான் இருக்க முடியும். அந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு தெரிஞ்சு எமரன் மட்டும்தான் 36 மாதம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ எமரன் பேட்டரி வந்து இப்போ மலேசியா பூரா ரொம்ப ஃபேமஸான ஒரு பேட்டரி. இப்போ இது வந்து ரொம்ப சமீப காலமாக வந்த ஒரு பிராண்ட், இந்தியாவிலேருந்து வந்த பிராண்ட். ஆனால் ஹைலி ரெக்கமெண்டட் பிராண்ட். மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி பிராண்டில் எமரன் வந்து தவிர்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் வந்து எமரன் பிராண்ட் வந்து விற்பாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து ஆக கூட வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்லாம் இருக்குது, லைக் சென்ச்சுரி, போஷ், யோகோஹாமா, மோட்டோலைட், பெனசோனிக். ஸோ இந்த மாதிரி பிராண்ட் பேட்டரியும் இருக்குது மக்கள் இன்னும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எந்த பேட்டரி வந்து இந்த விலைக்கும் அதுக்கு தகுந்த வாரண்டியும் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக அந்த பேட்டரியை வாங்கலாம். ஸோ பேட்டரி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் என்ன பிராண்ட் பாய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, ஆனால் அந்த பேட்டரி வந்து ஒரிஜினல் பேட்டரியான்றதை பார்த்துக்கணும். ஏன்னா மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீகான் பேட்டரி வந்துடுச்சு. ரீகான் அப்படின்னாக்கா ஒரு பேட்டரி எடுத்துகிட்டு போய் அதை உள்ளுக்கு கழட்டி அது உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஜாமான்லாம் மாற்றிட்டு மறுபடியும் அதை ரெக்கார்ட் பண்ணி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி புது பேட்டரி மாதிரி விற்கிறாங்க, சீப்பாக வைப்பாங்க. ஸோ நம்மள என்ன பண்ணுவோம், சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கிடுவோம். பட் அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் கெட்டு போயிடும். சமயத்தில் அந்த மாதிரி பேட்டரிக்கெலாம் வந்து 6 மாதம் வாரண்டி இல்லைன்னா 1 வருஷம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்க இல்லை வாரண்டி ஒயிட் ஆச்சு, இல்லை வாரண்டி கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு பிரச்சனைலாம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னா நல்ல ப்ரீமியம் பிராண்ட் உள்ள பேட்டரியாக வாங்க, வாரண்டி செக் பண்ணிங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏமாற மாட்டீங்க. சரிங்களா? ஸோ இதோட வந்து இந்த பேட்டரியை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோ முடியுது. அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் கார் கைட் தமிழன். நன்றி.